ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் மினி பிரிண்டரோட ரிவ்யூ வந்து அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டரை வச்சு ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டரோட அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்னுடைய மாடல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு பிரிண்டர் சிம்பிள் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக் போட்டிருக்காங்க. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன மாடலில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேபிள் கொடுத்துருக்காங்க, அதாவது மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு 5 பேப்பர் பண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த பிரிண்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பண்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6 பேப்பர் பண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் பண்டில், அதாவது அந்த பேப்பர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரில் இங்கே கிடையாது, இங்கிலீஷ் பிரிண்டர் தான். அப்புறம் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேப்பர் மூலிமா, இது மூலிமா இந்த பிரிண்டரில் இருக்கிற ஒரு லேசர் மூலிமா இந்த பேப்பரில் பட்டு அது மூலிமா தான் பிரிண்ட் ஆகி வெளியே வருது. நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்க ஏதோ பேப்பர் கட் பண்ணி வச்சிங்கன்னா வராது. ஒருவேளை நீங்கள் கலரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒயிட் பேப்பராக இருந்தாலும் சரி, கலர் பேப்பராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மினி பிரிண்டர் கொடுத்துருக்காங்க. லுக்கை பற்றி சொல்லணும்னா ஃப்ரண்ட்டில் ஒரு போன சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா இதோட பிராண்ட் நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு பிரிண்டிங், அதாவது பேப்பர் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அதே சின்னதாக கட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த பேப்பர் போட்டு செலுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே அது சார்ஜ் ஆகுதா இல்லைன்றதுக்கான ஒரு லைட் இண்டிகேஷன் இருக்குது. என்னுடைய பேட்டரி பற்றி சொல்லணும்னா நீங்கள் 1 டைம் சார்ஜ் போட்டாலும் லாங் டைம் நீடிக்கும். ஸோ சைடில் இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை அழுத்தினா இது ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற பட்டன் அழுத்தி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்சைடில் ஒரு ரோல் இருக்கும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் வெளியே இழுத்து லாக் பண்ணிடுங்க. இப்போ இந்த பிரிண்டரை ஆப்பில் கனெக்ட் பண்ணோம். ஆப்போட பேர்னு பார்த்தீங்கன்னா ஃபன் பிரிண்ட். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் பண்ண சொல்லுவோம். லாகின் பண்ணிடுங்க உங்களோட மெயில் ஐடி மூலிமா. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட டைப்பில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேஜை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி டெக்ஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டு டூ ஆப்ஷன் இருக்குது, அதாவது நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வெப்சைட்டை நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோவை கூட பிக்சர் அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா பிட் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கணும், சின்ன சின்னதாக எழுதணுன்ற அவசியம் இல்லை. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மாட்டிக்கிட்டிங்கன்னா இதுக்கு காரணம் நான் இல்லை. ஸோ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிக்கும் அதுவே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ நீங்கள் பிரிண்ட் எடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அது எதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ கிராப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் வேணுமா இல்லை கிராஃபிக்ஸ் வேணுமா கேட்கும். டெக்ஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா ட்ராயிங் மாதிரி வரும். ஸோ நீங்கள் பிக்சராக இருந்தால் கிராஃபிக்ஸில் கொடுங்க, டெக்ஸ்ட்டாக இருந்தால் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஹரிசாண்டலாக வேணுமா வெர்டிக்கலாக வேணுமான்னு கேட்கும். அப்புறம் எத்தனை காப்பீஸ் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு பிரிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிடைக்கும். நீங்கள் கலரில் வேணால் நான் சொன்ன மாதிரி கலர் பேப்பர் ஆர்டர் போட்டுக்கங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2100 2200 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒருத்தன் தான் சொல்லுவேன். குவாலிட்டி வைஸ்லையும் நல்லா தான் இருக்குது. ஒருவேளை இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறதுக்கான எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணி தான் பண்ணிடுங்க. See you on next video. டாட்டா, பை பை.